வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒசூரில் வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்தில் மைசூர் பேலஸ் மாதிரியே ஒரு செட்டப்பில் ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. எப்பயும் வழக்கமாக இருக்கிற மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த எக்ஸிபிஷன் வந்து இருந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போதே கோல்டன் கலரில் ஒரு பேலஸ் மாதிரியே அதை சுற்றி லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு, ஒரு அரண்மனை நிஜமாகவே பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபவுண்டைன்லாம் வச்சு இந்த எக்ஸிபிஷன் வந்து என்ட்ரன்ஸில் வந்து இருந்தது. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூண்லாம் வச்சு, யானை சிலையெல்லாம் வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பேலஸோட பேர் வந்து பிரீத்தி பேலஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ளே போகும்போதே ஒரு சின்ன டோர் மாதிரி வச்சுருந்தாங்க. அது அந்த டோரில் விட்டுட்டு ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அரசவை எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சேர் வந்து போட்டிருந்தாங்க, அதில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அரசவையில் வந்து அமைச்சர்கள்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஒசூரில் இது வரைக்கும் போட்டதில்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. அந்த ராஜா பார்க்கும்போது சந்திரமுகி ரஜினிகாந்த் மாதிரியே இருந்தது. அரசவையில் வந்து ராஜா உட்காந்துருக்கிற மாதிரியும், ராணி உட்காந்துருக்கிற மாதிரியும், கீழே வந்து அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரியுமான ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அமைச்சர்கள் சிலையெல்லாம் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் ஒரே ஒரு சிலை மட்டும் எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சிலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பா. அந்த சிலை வந்து கொஞ்சம் பார்க்கும்போதே தெரிஞ்சது நம்ம கட்டப்பா சிலை தான் அப்படின்ட்டு. ஒரு சிலைக்கும் பக்கத்தில் நின்று கூட நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்ஸ் பார்த்து போய்க்கோங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு டிக்கெட் வந்து ஒரு பர் பர்சனுக்கு வந்து 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக. அந்த அரசவையிலேருந்து வெளியே வந்தோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடம், 3D ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் இருந்தது. அதுக்கும் உள்ளே போனீங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கான இடம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகள் ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷனில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் விஆர் கேம்ஸ் மாதிரியும் புதுசாக வந்து போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. வழக்கமாக எக்ஸிபிஷனில் வந்து அந்த சும்மா அந்த ஸ்பின்னிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான கடைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த தடவை ஃபன் கேம் மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிற இடம்லாம் குழந்தைங்கள நல்லா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ டெடி பியர், பூனைக்குட்டி, யானை இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோரு, ஸ்வீட் கார்ன் கடை, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, அப்பளம் இந்த மாதிரி இருக்கிற கடைகள் தான். யூஸ்வலாக என்னென்ன கடைகள்லாம் எக்ஸிபிஷன் இருக்கும் அதெல்லாம் இருக்கும். இது விஆர் கேம்ஸ் ஒரு 5லேருந்து 6 கேம்ஸ் ஏதோ வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த வந்து ரேஸ், பைக் ரேஸோ கார் ரேஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வந்து இந்த தடவை புதுசாக வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்காது. கேமிங் ஜோனு, ரங்கராட்டினம், இந்த மாதிரி சின்ன சின்ன ராட்டினம், ட்ராகன் ட்ரெயின் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பங்கி ஜம்ப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த பங்கி ஜம்ப்கெல்லாம் வந்து பர் டிக்கெட் வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் கூட்டமாக இருந்தது. நாங்கள் போனப்போ வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் தான் வந்து ஃபுல்லாகவே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க கூட்டிகிட்டு போனால் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. எப்பவும் போல் வழக்கமாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக கேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.